பெரிய பெரிய நகரங்களுக்கு நாம் போகின்ற பொழுது வானத்தை தொடுற அளவுக்கு உயரமான கட்டடங்கள், அந்த கட்டடங்களுக்குள்ள எல்லாம் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடு. அந்த கட்டடங்களையும் வீடுங்களையும் பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரி அழகான வீடுகள் இருந்தால் நல்லா இருக்குமென்னு தோணும். அப்படி நம்ம வெளியே பார்க்குற அழகும் ஒருங்கிணைப்பும் அந்த கட்டடங்களுக்குள்ள இருக்கிற வீடுகளிலும் இருக்குதான்னா அது ஒரு கேள்விக்குறி. அந்த வானத்தை தொடர கட்டடங்கள்ல மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வீடுகளிலும் வெளியே இருக்க அழகு உள்ளே இருக்குதான்னு நாம் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? இன்றைக்கு அந்த வீடுகளுக்குள் மறைந்திருக்கிற ஒரு உண்மையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டொமெஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை. பாதிக்கப்பட்டவங்க இதை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க. அதை பார்க்குறவங்க அந்த பிரச்சனைக்குள்ளே தலையிட மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவர்களும் அதை பார்க்கிறவர்களும் அமைதியாக மட்டுமே கடந்து செல்லுகின்ற ஒரு கொடூரம் நம் வீடுகளுக்குள் இருக்கின்ற கொடூரம், வன்முறை, டொமெஸ்டிக் வயலன்ஸ். நம்ம நாட்டில் வாழற கல்யாணமான பெண்களில் கிட்டத்தட்ட 32% பெண்கள் ஒவ்வொரு நாளும் வன்முறையை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வீட்டில் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. வன்முறை எப்பவுமே கத்துறது அடிக்கிறது மட்டும் இல்லை, அமைதியாக அசிங்கப்படுத்துறதும் வன்முறை தான். உணர்வு ரீதியாக ஒருத்தவங்களை காயப்படுத்துறதும் வன்முறை தான். பொருளாதார ரீதியாக ஒருத்தவங்களை வளர விடாமல் தடுக்கிறதும் வன்முறை தான். பயமுறுத்துறதும் பயத்துக்குள்ளாக்குறதையும் வன்முறை தான். காயின் ஆபேலுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன் மனதில் இருக்கின்ற விரக்தியை தாங்க முடியாத காயின் உபயோகப்படுத்தின ஆயுதம் எதுன்னா வன்முறை. அந்த வன்முறையை பார்த்த கடவுள் கேட்கிறாரு, என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. வன்முறையால் வருகின்ற அழுகையும் வலியும் வேதனையும் 4 செவர்களுக்குள்ளேவே அது முடிந்து விடுகிறது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் வன்முறையால் விளைந்த வலியை கடவுள் பார்க்கிறார். செவர்கள் பார்க்க மறுத்தாலும், சுற்றில் இருக்கின்ற அக்கம் பக்கத்தார் பார்க்க மறுத்தாலும் கடவுள் அதை பார்க்கிறார். எந்த விதத்தில் நடந்தாலும் வன்முறை என்பது தவறு. அது உடலை பாதித்தாலும், மனதை பாதித்தாலும், சிந்தனையை பாதித்தாலும், செயலை பாதித்தாலும் வன்முறை என்பது தவறு. நமது இல்லங்களில் மனிதர்களையும் கடவுளையும் பூட்டி வைத்து அடிக்கின்ற வன்முறைத்தனத்தை நிறுத்துவோம். ஒருவேளை அப்படி நிறுத்தினால் உலகத்தில் இருக்கிற வன்முறையும் நிறுத்தப்படலாம். அப்படி வன்முறைகளை நிறுத்துவதற்கு கடவுள் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமென்.